ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரெக்னென்சி பிளானிங் அப்படின்னு வரும்போது நமக்கு முதல்ல ரொம்ப முக்கியம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது டயட் தான். இந்த டயட்டில் நம்ம எவ்வளோ தூரம் சேஞ்சஸ் கொண்டு வரோமோ, எவ்வளோ தூரம் நம்ம லைஃப் ஸ்டைலில் மாற்றத்தை கொண்டு வரோமோ, அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரொம்ப சீக்கிரமாகவே நம்மளால் இயற்கையாக கருத்தரிக்க முடியும். அந்தளவுக்கு நம்மளோட டயட் நம்மளோட ஃபெர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுலையும், நம்மளோட ஹார்மோன்ஸ், நம்மளோட உடம்பு மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வளர்சிதை மாற்றம் நல்லபடியாக நடக்கிறதுலையும் முக்கிய பங்கு வகிக்குது. இது எல்லாமே ப்ராப்பராக இருந்தால் தான் நமக்கு உள்ளே நடக்கிற விஷயங்களும் ப்ராப்பராக நடந்து நம்மளால் இயற்கையாக கருத்தரிக்க முடியும். ஸோ அந்த விஷயத்தில் நம்ம சில சின்ன தவறுகள் பண்ணுறதுனால தான் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த குழந்தையின்மை அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, காலை உணவாக என்ன மாதிரி உணவுகளை ப்ரெக்னென்சி பிளான் பண்ணும்போது கண்டிப்பாக எடுக்கணும், என்ன மாதிரியான உணவுகளை மறந்தும் கூட எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட 1 by 1 ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நிறைய பேருக்கு இந்த குழப்பமும் இருக்குது. நீங்கள் ஒரு வெயிட் மேனேஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வெயிட் லாஸுக்கு ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, எல்லாருக்குமே இந்த வீடியோ நிச்சயமாக ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் கேட்குறீங்க, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தான் என்ன எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. ஏன் நான் ஒரு லஞ்சையோ ஒரு டின்னரையோ சொல்லாமல் ஏன் பிரேக்ஃபாஸ்ட்டை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றதே பார்த்திங்கன்னா பிரேக் த ஃபாஸ்ட். அதாவது நைட்டு நம்ம ஒரு 8 மணிக்கு டின்னர் முடிக்கிறோம் அப்படின்னா அந்த 8 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் நம்ம எழுந்து சாப்பிட்ற வரைக்குமே நம்ம விரதம் இருந்த மாதிரி தான், ஒரு ஃபாஸ்டிங்கில் தான் நம்ம இருக்கோம். ஸோ அப்போது அந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணி நம்ம எடுக்கக்கூடிய உணவை தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த விரதத்தை உடைக்கிறது. அப்போது அந்த உணவு எவ்வளோ ஒரு நல்ல உணவாக இருக்கணும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். அப்போது அந்த உணவு காலையில் எழுந்த உடனே நம்ம எடுத்துக்க போகிற அந்த முதல் உணவு எவ்வளோ தூரம் ஒரு ஹெல்த்தியாகவும் ஒரு நல்ல உணவாகவும் இருந்தால் தான் நம்ம ஒட்டுமொத்த பாடியே அன்றைக்கி நல்லபடியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அன்றைக்கி நம்ம காலையில் அன்றைக்கி எடுக்கிற அந்த உணவு தான் நம்மளோட அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுற அந்த டேயோட அந்த நம்ம உடம்போட அந்த மெட்டபாலிசத்தை நல்லபடியாக நடக்கிறதுக்கு தூண்டும். நம்ம உடம்புல அன்றைக்கி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லதாக நடக்கும். ஸோ அப்போது நம்ம காலையில் எடுக்கும்போதே பிரேக்ஃபாஸ்ட்டில் ஒரு பிரச்சனையை பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக அது நம்ம உடம்புக்கு எடுத்துரும். இன்னும் சொல்லப்போனால் பிரேக்ஃபாஸ்ட்டை நிறைய பேர் அவாய்ட் பண்ணுறாங்க, ஸ்கிப் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தவறெல்லாம் கண்டிப்பாக செய்யவே கூடாது. நான் சொல்கிற மாதிரி காலையில் நம்மளோட டே ஸ்டார்ட் ஆகிறதுக்கும், நம்ம உடம்புல மெட்டபாலிசம் நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகிறதுக்கும், நமக்கு அன்றைக்கி டேக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கிறதுக்கும், அன்றைக்கி டே நல்லபடியாக இருக்கிறதுக்கும் நமக்கு இது ரொம்ப முக்கியம். ஸோ அதை நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது. ஸோ அந்த வகையில் இப்போது என்ன மாதிரியான பிரேக்ஃபாஸ்ட்டெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நான் 1 by 1 சொல்கிறேன். நீங்களும் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நீங்கள் எடுத்துக்கக்கூடிய காலை உணவு பெரும்பாலும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கணும், ஃபைபர் ரிச்சாக இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா நம்ம காலையில் எடுக்கக்கூடிய உணவு ப்ரோட்டீன் ரிச்சாகவும் ஃபைபர் ரிச்சாகவும் இருந்துச்சு அப்படின்னா அன்றைக்கி ஃபுல் டே நம்ம பண்ணுற வேலைகளுக்கு தேவையான எனர்ஜியும், நம்ம வெயிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கான ஃபைபரும், நம்ம உடலுக்கு தேவையான மெட்டபாலிசத்துக்கு தேவையான ப்ரோட்டீனும் உங்களுக்கு கிடச்சிரும். இன்னொன்று, காலையிலே நீங்கள் இதை எடுத்துறதுனால என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நைட் வரைக்குமே டைஜஸ்ட் ஆகிறதுக்கான அந்த சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ பெரும்பாலும் காலை உணவு அப்படின்னா என்னென்ன எடுக்கணும்னா, காலையில் நட்ஸ் எல்லாமே நீங்கள் காலையில் எடுத்துடணும், சீட்ஸ் எல்லாமே நீங்கள் காலையில் எடுத்துடணும், பிரேக்ஃபாஸ்ட் டைம்லேயே அது எல்லாமே எடுத்துடணும். அப்புறம் முளைக்கட்டிய பயிறு வகைகள், பச்சைப்பயிறு, கொண்டக்கடலை, காராமணி, இது எல்லாமே முளைக்கட்டி நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறமா பார்த்திங்கன்னா காலையில் பருப்பில் செஞ்ச அடை தோசை, தேங்காய் சட்னி, அப்புறமா பார்த்திங்கன்னா கம்பு கூழ், ராகி கூழ், இல்லைன்னா கம்பு அடை, ராகி அடை, கம்பு ரவை தோசை, இல்லை ராகி ரவை தோசை, அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அது கூட நல்ல சட்னி, மல்லி புதினாவில் செஞ்ச சட்னி எடுத்துக்கலாம், இல்லைன்னா வெங்காயம் தக்காளியில் செஞ்ச சட்னி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் நல்ல சத்து மாவு கஞ்சி மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அது கூட ஏதாவது கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு பயறு எடுத்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் காலையில் நீங்கள் எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கும்போது நீங்கள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஓட்ஸ் கஞ்சியாக நீங்கள் எடுத்துக்கலாம்.
அப்புறமா ராகி புட்டு, கம்பு புட்டு, சோள மாவில் செஞ்ச ஏதாவது தோசை, சோள தோசை, அப்புறமா பார்த்திங்கன்னா சிறுதானியங்களில் செஞ்ச பொங்கல், சிறுதானிய பொங்கல், சிறுதானியத்தில் செஞ்ச தோசை, அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது எடுத்துக்கலாம். காலையில் நல்ல பாயில்டு எக்கு வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நல்லா பாயில் பண்ணி அதை காலையில் நீங்கள் காலை உணவாக நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த காலையிலேயே வந்து காய்கறிகளோடு எடுத்துக்கிறது இன்னுமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி லோ கார்ப் டயட்டாகவும் நீங்கள் வந்து காலை உணவு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கார்ப்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட நீங்கள் காலையில் அதை எடுத்துக்காததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சமாக தான் எடுத்துப்பீங்க. 3 வேளையுமே கார்ப்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அது ஃபுல்லாகவே வெறும் மாவுச்சத்து, அரிசி சத்தாக போயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யோசித்து காலையில் வந்து எடுத்துக்கலாம். வெறும் வயிற்றில் வந்து பார்த்திங்கன்னா கேரட் ஜூஸ் குடிக்கிறது, ஒரு 11 மணி போல் கேரட் ஜூஸ், இல்லைன்னா வந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்கிறது, சொரக்காய் ஜூஸ் எடுக்கிறது, வெண்பூசணி ஜூஸ் எடுக்கிறது, அப்புறமா சோம்பு வாட்டர் எடுக்கிறது, வெந்தய டீ எடுக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் மேக்ஸிமம் மத்தியானத்துக்குள்ளே அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு பாருங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மறந்தும் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கக்கூடாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரெட் ஐட்டம்ஸ். நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், காலையில் இன்றைக்கி எங்களுக்கு சாப்பாடு வெறும் ப்ரெட்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வெறும் ப்ரெட்டை வந்து கீழே டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றது, இல்லை ப்ரெட்டு ஜாமாக சாப்பிட்றது, இல்லை ப்ரெட்டை வந்து அப்படியே டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றது, இல்லை சாண்ட்விச் அப்படிங்கிற பேரில் சாப்பிட்றது நல்லது தான். அதாவது சாண்ட்விச் வந்து காய்கறிகளோடு சேர்த்து சாப்பிட்றது நல்லது தான். பட் அதில் வந்து வெறும் காய்கறி வச்சு சாப்பிட்றோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ கூட அதில் வந்து மாவுச்சத்து தான் அதிகமாக இருக்குது. காய்கறிகள் கொஞ்சமாக தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று அதில் வந்து அந்த டேஸ்ட்டுக்காக பார்த்திங்கன்னா மயோனைஸ், சீஸ், இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் அதில் ஆட் பண்ணுறோம். அதனால் அது ஹெல்த்தியாக நீங்கள் சாண்ட்விச் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னாலுமே அதை வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாமே தவிர அதை அடிக்கடி எடுத்துக்கிறது கண்டிப்பாக ஒரு ஹெல்த்தியான விஷயமே கிடையாது. அதுக்கப்புறம் காலையில் மைதாவில் செஞ்ச உணவுகளை மறந்தும் நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுக்காதீங்க. அது அன்றைக்கி உங்கள் டேவே வந்து கெடுத்துரும். ஸோ முடிஞ்ச வரைக்குமே இந்த மாதிரி ப்ரெட்டு, சாண்ட்விச், அப்புறமா வந்து பர்கர், இந்த மாதிரி மாவு மைதாவில் ரீஃபைன் ஃப்ளாரில் செஞ்ச உணவுகளை காலையில் எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் 2வதாக நீங்கள் எடுத்துக்கவே கூடாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ். இந்த நூடுல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் டின்னராகவும் எடுத்துக்கக்கூடாது, நைட்டுக்கும் எடுத்துக்கக்கூடாது. அப்படி ஒரு வேளை டின்னராக எடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே எடுத்துடணும். அதுவும் என்னைக்காவது எடுக்கலாம். மற்றபடி காலை உணவாக இந்த நூடுல்ஸ் போய் சாப்பிட்றதுல ஒன்றுமே இல்லை. நிறைய பேர் அந்த தவறும் செய்கிறாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க. ஸோ அதில் வந்து வெறும் அந்த MSG அப்படின்னு சொல்லக்கூடிய மோனோசோடியம் குளூட்டமேட்டை தவிர, அதே மாதிரி மைதாவை தவிர வேறு எந்த சத்துமே அதில் கிடையாது. ஸோ முடிஞ்ச வரைக்குமே வந்து நூடுல்ஸையும் காலை உணவாக அவாய்ட் பண்ணிடணும். அதே மாதிரி காலையில் வந்து வெறும் எக்ஸ்ட்ரா ஒயிட் சுகரில் செஞ்ச சுகரி ஃபுட்ஸு, அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஆயிலில் பொரித்த உணவுகள், இது எல்லாத்தையுமே காலையில் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். கஃபைன் ஐட்டம்ஸை அதிகமாக எடுக்கிறது நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து அது உங்களோட ஃபெர்டிலிட்டியையும் உங்களோட ஹார்மோன்ஸையும் இம்பேலன்ஸ்டாகவே தான் வச்சுக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து குழந்தை உண்டாகிறதுல பிரச்சனை வரும். ஸோ முடிஞ்ச வரைக்குமே காலை உணவை நல்லபடியாக எடுக்க பாருங்கள். அதுக்காக அக்கா காலை உணவை நல்லா எடுத்துகிட்டு லஞ்சு அண்ட் டின்னரை வந்து நம்ம எதை வேணாலும் சாப்பிட்டுக்கலாமா அப்படின்னா அப்படி கிடையாது. என்றைக்காவது நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ என்றைக்காவது நைட் ஒரு வெளியில் போகிறீங்க, நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. பட் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ப்ரெக்னன்சி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி உணவுகளை அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது. லஞ்சுக்கு வந்து கொஞ்சமாக ரைஸ், அதிகமான காய்கறிகள், அதே மாதிரி டின்னருக்கு 2 தோசை, ஒரு சப்பாத்தி, அந்த மாதிரி காய்கறிகள் சட்னியோட இதோடு நீங்கள் சிம்பிளாக முடிச்சுக்கலாம். மற்றபடி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டை எவ்வளோ தூரம் அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் சீக்கிரமாக கருத்தரிப்பீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.